ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் அருகே உயரமான மலைக்குள் மிகுந்த ஞானம் கொண்ட ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். அந்த சித்தர் மனிதர்கள் நல்ல வாழ்க்கை வாழ 3 விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். அவை மனம், மொழி, செயல். ஒரு நாள் சித்தர் அந்த கிராமத்து மக்களை கவனித்தார். சிலர் கோபத்தால் தவறு செய்கிறார்கள், சிலர் பேசும் வார்த்தையால் பிறரை வருத்துகிறார்கள், சிலர் யோசிக்காமல் செயல் செய்து பின்னர் வருந்துகிறார்கள். அப்போது சித்தர் 3 சோதனைகளை உருவாக்கினார். முதல் சோதனை மனம். மனம் ஒரு குரங்கு போல் ஓடிக்கொண்டே இருக்கும். கோபம், ஆசை, பொறாமை வந்தால் அதை உடனே செய்ய வேண்டாம் என்று மனம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக சிந்திப்பதே இந்த சோதனையை கடக்கும் வழி. இரண்டாவது சோதனை மொழி. வார்த்தைகள் மலர்களாகவும் மாறலாம், முள்களாகவும் மாறலாம். பேசுவதற்கு முன் இந்த வார்த்தை நல்லதா என்று ஒரு கணம் யோசிப்பது மொழியின் சோதனை. மூன்றாவது சோதனை செயல். நல்ல மனமும் நல்ல வார்த்தையும் இருந்தாலும் செயல் தவறாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்காது. யோசித்து நிதானமாக நல்லதை மட்டும் செய்வதே இந்த சோதனையின் வெற்றி. 3 சோதனைகளும் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு நல்ல மனிதன் உருவாகிறான். அவன் வாழ்க்கையும் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. சித்தர் சொல்லும் பாடம் எளிது. நம்முடைய மனம், மொழி, செயல் 3ஐயும் நாம் கட்டுப்படுத்தினால் நாமே நம்முடைய வாழ்க்கையின் சிறந்த வழிகாட்டியாக மாறலாம். Thanks for watching. Subscribe me.